தாவேக்காவுடன் கூட்டணின்ற பேச்சுவார்த்தை வெளியே வந்ததுக்கு அப்புறமேலே சமூக வலைதளங்கள்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் விஜய்க்கு ஆதரவான அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. தொண்டர்கள் வழியில அமமுக சொல்றதுக்கு வாய்ப்பு. எங்களுடைய தொண்டர்கள் விருப்பத்தை எல்லாம் உணர்ந்துதான் நாங்க எல்லா முடிவும் எடுப்போம். ஏன்னா எங்களை வழி நடத்துவதே எங்கள் தொண்டர்கள் தான். இத்தனை சோதனைகளுக்கு அப்புறமும் இன்னைக்கு நீங்க எல்லாம் எங்களை அமமுக கேள்வி கேட்கிறீங்கன்னா அதற்கு காரணம் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இயற்கையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற நிலைப்பாடு தான் வெற்றியாக இருக்கும், வெற்றி கூட்டணி அமைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை கூட சில பேர் தொலைக்காட்சிகளில் ஊடகத்தில் நீங்க உங்களை சொல்ல ஊடகத்தில் நிகழ்ச்சி நடத்துறவங்க அதை கூட நக்கல் பண்றாங்க. அவங்களுக்கு நக்கல் பண்றதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதை தாண்டி யாரோ ஏதோ கொடுக்குறாங்க. பட் நாங்க ரோட்ல நின்று கட்சி நடத்தி கொண்டு இருக்கிற இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிற கடமை எங்கள் தொண்டர்களுக்கு எங்களுக்கு இருக்கு. நீங்க சொல்ற தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கிறது ஒரு பர்சன்டேஜ் தான். ஒட்டுமொத்த தொண்டர்கள் மனநிலையை எங்க நிர்வாகிகள் மூலம் நான் தெரிந்து கொண்டு இந்த தேர்தல் என்பது எங்களுக்கு வெற்றியை தருகின்ற கூட்டணியாக நாங்கள் அமைப்போம். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கு. அமமுகவோடு ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள் நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க? இன்னொருத்தர் யாரும் பேசுனாங்களா அது மாதிரி? இதே திருச்சியில நான் இருக்கிறப்பதான் ஒரு கேள்வி வந்துச்சு. காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்லும் என்று அந்த தம்பியிடம் சொல்லுங்க. கரெக்டா? நீங்க கேட்ட கேள்வி எதுன்னு தெரியுது எனக்கு. காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்லும். அவங்க சொன்ன பதிலே தான் நான் திருப்பி கொடுக்குறேன். ஏன்னா நீங்க எப்படி பாக்குறீங்களா நான் எப்படி பாக்குறேன்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே எனக்கு 87 நல்லா தெரியும். அவர் புரட்சி தலைவரிடமும் அம்மா அவர்களிடமும் குறிப்பா அம்மா அவர்கள் காலத்தில் அந்த 29 ஆண்டுகள்ல எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளிலும் விசுவாசமிக்க தொண்டராக இருந்தவர். அவர் இன்றைக்கு தான் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்த பொழுது தனக்கு ஒரு கட்சியில அது மக்களால் பேசப்படுகின்ற ஒரு புதிய கட்சியில தனக்கு அங்கீகாரம் கிடைத்திருப்பது அவர் பெருமையாக நினைக்கிறதா தான் நான் பார்க்கிறேன்.